ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க யாருமே 100% அவங்களோட வேலையை நேசிக்கவே முடியாது. 1% மனசுக்குள்ள ஏதாவது ஒரு மூலையில என்னடா ஒரு வேலை இது அப்படிங்கிற ஒரு பயம் இல்லை ஒரு வெறுப்பு ஏதோ ஒரு மூலையில ஒழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்படி ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்திருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான வேலைகள் இருந்திருக்கு. அதுல முக்கியமான 10 வேலைகளை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ஹிஸ்டரியில வேர்ஸ்ட் 10 ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வரலாற்றில் இருக்கிற 10 கஷ்டமான வேலைகள் இல்ல ரொம்பவே கொடுமையான வேலைகள் என்னென்ன, தொழில்கள் என்னென்ன அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ட் ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு வேலை மட்டும் என் வாழ்க்கையில் நான் தெரியாம கூட பாத்திர மாட்டேன் நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அது போக ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் இருக்குது. நான் சொல்ற ஒவ்வொரு வேலையுமே நம்ம ஊர் தமிழ் சினிமால ஏதோ ஒரு ஜோக்ல இல்ல ஏதோ ஒரு சீரியஸான ஒரு சீன்ல ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன தமிழ் சினிமா இல்ல எந்த வேலைக்கு எந்த காமெடி சீன் இல்ல எந்த ஒரு சீன் மிக்ஸ் ஆகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபன்னான அதே நேரத்தில் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான இந்த வீடியோக்குள்ள இப்போ போவோம். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த வேலை தெரியாம கூட பார்க்க மாட்டீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. முதல் வேலை என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு மனப்பாடம் பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம். கரெக்டா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல வயசானவங்களுக்கும் மனப்பாடம் பண்றதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம். மனப்பாடம் பண்றது மட்டுமே ஒருத்தரோட வேலையா இருந்தா எப்படி இருக்கும்? முதல் கஷ்டமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, வரலாற்றுல நாமன்கிளேட்டர். இது பல்லாயிரம் வருஷமா நம்ம ஊர்ல இருந்துட்டு இருக்கிற ஒரு வேலை. அதுக்கு பேர் என்னன்னு இது நாமன்கிளேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா யூரோப்ல இருந்துச்சு. இந்த நாமன்கிளேட்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அடிமை. இந்த அடிமையோட வேலை என்னன்னா, இவங்களுக்கு ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. கரெக்டா? அந்த பணக்கார முதலாளி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யார் யாரை போய் மீட் பண்றாரோ, மீட் பண்றவங்க புதுசா மீட் பண்றவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த மாதிரி என் மீட்டிங் இருக்குது, என்னோட வைஃப் இது பண்ணிருக்காங்க, எனக்கு 2 பொண்டாட்டி இருக்குல்ல, எனக்கு 4 குழந்தைங்க இருக்கு, இந்த மாதிரி சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருந்துகிட்டு நிறைய பேரை மீட் பண்றப்ப எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் போகிற இடத்துல எல்லாம் இந்த நாமன்கிளேட்டர் அப்படின்னு சொல்ற ஒரு பையனையும் கூப்பிட்டு போவாரா, ஒரு அடிமை. பேசிக்கா இவனோட ஒரே வேலை என்னன்னா, இப்படி ஒருத்தவங்க எல்லாம் சொல்றாங்க கரெக்டா, ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்ற இன்ஃபர்மேஷனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது மட்டுமே இவனோட வேலை. அடுத்த தடவை அதே ஆளை இவர் மீட் பண்ண போனார்னா இவரதே ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு. இந்த நாமன்கிளேட்டர்ங்கிற பையன் இருந்துகிட்டு சொல்லணும், சாமி இதுதான் சாமி அவர் போன டைம் சொன்னாருன்னு. சோ இதுதான் ஒரு தொழிலாவே இருந்திருக்கு. அண்ட் இது ஒரு அடிமையோட தொழில்னு கூட தெரிஞ்சுக்கோங்க. சோ ரொம்பவே கஷ்டமான ஒரு தொழில்ல இதுதான் மோஸ்ட் முக்கியமான முதல் விஷயம். அண்ட் ஒவ்வொன்றுமே போக போக இன்டென்சிட்டி கூடிக்கிட்டே போகும். இப்படி இல்லாம இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி ஆச்சரியமான விஷயங்களை கடைசியில வச்சிருக்கேன். அண்ட் கடைசி விஷயம் ரொம்ப அருவருப்பானதா இருந்தா கூட ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமும் கூட. எனவே ரெண்டாவது மோஸ்ட் கஷ்டமான வேலை என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சின் ஈட்டர். பாவத்தை சாப்பிடுறது. பாவத்தை எப்படி சாப்பிட முடியாது? கோஸ்ட் ரைடர் மாதிரி இருக்கு. என்னது ஆக்சுவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ அகைன் இது யூரோப்ல தான் நடந்த ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா மதங்களுமே இருந்துகிட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன நல்லது பண்றோமோ என்னது கெட்டது பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பாவங்கள் புண்ணியங்கள் அப்படிங்கிறது சேர்ந்துகிட்டே போகும்னு சொல்லுவாங்க. கரெக்ட்? மோஸ்ட் எல்லா ரிலிஜன்லயும் சொல்லுவாங்க. பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில செஞ்ச பாவங்கள் எல்லாமே, நமக்கு செஞ்ச கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே பாவங்களா கணக்கெடுக்கப்படும். இந்த பாவங்கள்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மள ஹெல்லுக்கு அனுப்புவாங்கிறது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். பாவங்கள் இல்லைன்னா ஹெவனுக்கு போகும். கரெக்டா? சோ சின் ஈட்டர் அப்படிங்கிறவங்களோட வேலை என்னன்னா, அந்த காலத்துல யூரோப்ல இருக்கவங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர், நிறைய பாவம் ஜெனரலாவே நிறைய பேர் பாவம் பண்றாங்க. இப்படி ஒரு அளவுக்கு மேல ஒருத்தர் பாவம் பண்ணி இறந்து போனாருன்னா அவங்க காசு கொடுத்து அந்த நரகத்துல இருந்து கூட தப்பிச்சிட முடியும்னு நினைச்சாங்க. அவங்களோட சம்பிரதாயம் என்னன்னா, இப்படி ஒருத்தர் ரொம்ப பாவம் பண்ணவர் இறந்து போயிட்டாருன்னா இந்த சின் ஈட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏழை ஊருக்கு வெளியே உட்கார வச்சிருப்பாங்க. அவன் பாவத்தை சாப்பிடுறாங்கிறதுனால ஊருக்கு வெளியே உட்கார வச்சிருப்பாங்களாம். அவனை கூப்பிட்டு அந்த பாடியை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த பாடி முன்னாடி உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் அந்த பாடிக்குன்னு சில ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ அவரோட பாவங்கள் எல்லாம் இந்த ஏழை வாங்கிக்கிட்டான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் புனிதமான பாடியை மண்ணுக்குள்ள புதைப்பாங்க. அவங்களோட பிலீஃப் என்ன, இதுக்கப்புறம் இவரோட ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிடும், அவரோட பாவம் எல்லாம் இவன் வாங்கிடுறான் அப்படிங்கிறது. சோ யோசிச்சு பாருங்க, காசு கொடுத்து நம்ம சொர்க்கத்துக்கு கூட போக முடியும்னு அவங்க அந்த காலத்துல நினைச்சிருக்காங்க. அடுத்து மூணாவது கஷ்டமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, விப்பிங் பாய். அடி வாங்குற பையன். இதெல்லாம் புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அகைன் இதுவும் மிடிவல் யூரோப்ல நடந்த ஒரு விஷயம் தான். நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஊர்ல இந்த மைனர் கொஞ்சம் எங்க சுட்டு அப்படின்னு கேட்டா அதான் சொன்னேனே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த யூரோப்ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அந்த அரச குடும்பத்துல இருக்கவங்க பண்ண தொல்லைக்கு அளவே இல்லாம இருந்திருக்கு. அந்த அரச குடும்பத்துல கிங்கோட பையனா இருக்கட்டும், அவன் எல்லாம் இருந்துகிட்டு நிறைய தொல்லை பண்ணிக்கிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கவங்க எல்லாம் ஊர்ல இருக்கிற மக்கள் இல்ல ஊர்ல இருக்கிறவங்க சம்டைம்ஸ் எதிர்த்து கேள்வி கேட்டு இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தண்டனை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கொடிய தண்டனை. பட் அந்த காலத்துல அரச குடும்பம்னா இருந்தா கம்மியான தண்டனை வரும். அவனுக்கு தண்டனை
ஃபைனலி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 100 சவுக்கடி வருதுன்னா அந்த பையனே போய் வந்து அந்த சவுக்கடியை வாங்க மாட்டான். அதுக்காக இந்த மாதிரி அடி வாங்குறதுக்குன்னு ஒரு பையனை கூடவே வச்சிருப்பான். இந்த மாரி படத்துல ஒரு அடிதாங்கி மாதிரி, ஐயோ நானே ஜோக்ஸ் எல்லாம் சொல்றேன்னா, எனிவே வந்து நீங்களே இந்த ஜோக்ஸ் எல்லாம் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த பேசிக்கா இந்த அடிதாங்கி இல்ல இந்த விப்பிங் பாயோட வேலை என்னன்னா, இவனுக்கு பதிலாக போய் அடி வாங்கிட்டு வரணும். அது 100 சவுக்கடியா இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லா முட்டி போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல உப்பு மேல நடக்கிறதுனால இருந்தாலும் சரி, எந்த ஒரு தண்டனையா இருந்தாலும் அரச குடும்பத்தில் இருக்கவங்க வாங்கிக்க மாட்டாங்க. அதுக்குன்னே ஒருத்தங்கள சோறு போட்டு வளர்ப்பாங்க. அடி வாங்குறது மட்டுமே அவங்களோட ஒரு தொழில் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 4வது கஷ்டமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சோப் மேக்கிங். சோப் மேக் பண்றதுல என்னடா பெரிய கஷ்டம் இருக்குன்னு நீங்க கேட்பீங்க. கரெக்டா? சோப்புக்குள்ள என்னென்ன போகுதுன்னு சொன்னா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. அந்த காலத்துல இருந்த சோப் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து சோப் பேசிக்கா எப்படி உருவாக்குவாங்கன்னா, அனிமல் ஃபேட், மிருகங்களோட கொழுப்பு, அப்படியே உயிரோட, அதாவது செத்து போன மிருகங்களோட கொழுப்பு எடுத்துக்கிட்டு அது கூட வந்து சில சாம்பல் ஆஷ் வந்து மிக்ஸ் பண்ணி அது கூட சில சென்ட் ஆட் பண்ணி சோப் அப்படின்னு சொல்லி யூரோப்ல வித்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சோப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்ப எவ்வளவு கடுமையான விஷயமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோப் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஊருக்குள்ள கூட விட மாட்டாங்க. அவங்க ஊருக்கு வெளியே தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். பிகாஸ் அந்த இடம் வந்து அவ்வளவு நாருன்னு சொல்றாங்க. காரணம், கொண்டு வர அனிமல்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு பணத்தை மட்டும் அனிமல்ஸோட பாடியை மட்டும் வந்து வச்சிடுவாங்க. அந்த பாடி வந்து ப்ராசஸிங்கே வந்து பல நாள் வந்து தண்ணிக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் அதை காய விடணும். அதுல இருந்து வர ஸ்மெல்ல எல்லாம் சலிச்சுக்கிட்டு கையாலே எல்லா வேலையும் அதோட பாடி பார்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும், கொழுப்பை எடுக்கணும், அதை அதை வந்து சாம்பலோட மிக்ஸ் பண்ணுங்கிறதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது வரலாற்றுல ரொம்பவே கொடுமையான ஒரு வேலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 5வது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாடி ஸ்நாச்சர்ஸ். பேர் கேட்கிற மாதிரி கிளாமரஸான தொழிலாம் கிடையாது. உடம்ப புடுங்கிறது என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, லண்டன்ல 19th செஞ்சுரியில மெடிசன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் வந்து பயங்கரமா பில்ட் ஆயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் டாக்டர்ஸ் ஆயிட்டு இருந்தாங்க. பட் லண்டன்ல ஒரு கஷ்டமான ஒரு ரூல் போட்டுருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற பாடிஸ் வந்து கிரிமினல்ஸோட பாடிஸா மட்டும் தான் இருக்கலாம். கிரிமினல்ஸ் யார் கவர்மெண்ட் தண்டிச்சு சாகடிச்சோ அவங்களோட பாடிஸை மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். சாதாரண பொதுமக்களோட பாடிஸை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற சட்டம் வந்து இருந்துச்சு. பட் இதுல இருந்தும் நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய மெடிசன் ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய பேர் டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கேடவர்ஸ், இந்த பாடிஸ் வந்து தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பாடி ஸ்நாச்சர்ஸ்னு சில பேரை வேலைக்கு வைப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை புதைச்சு வச்சதுக்கு அப்புறம் எப்படி அவங்க ஃபேமிலிஸ் வந்து ஒரு வாரம் 2 வாரம் வருவாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்து அவங்களை பார்க்க போறது இல்ல. ஆனா இந்த பாடி ஸ்நாச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கும் தெரியாம மண்ணுக்குள்ள இன்னொரு இடத்துல ஓட்ட போட்டு டைரக்டா இவங்க பாடி எங்க இருக்கோ அதுக்குள்ளே அந்த பாடியை வெளியே எடுத்துட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பாடிக்கு பாதி டீகம்போஸ் ஆகி பாதி மக்காத இந்த பாடியை வந்து எந்த டேமேஜ் இல்லாம வெளியே கொண்டு வந்து கிளீன் பண்ணி இதை போய் மெடிக்கல் ப்ரொஃபஷன் படிச்சுட்டு இருக்கவங்க கிட்ட போய் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க இந்த தொழில் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. பட் காசுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உல் ஃபுல்லர். இது வந்து சில 100 வருஷம் இல்ல, சில ஆயிரங்கள் வருஷமா வந்து இருக்கிற ஒரு தொழில். பேசிக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எல்லாமே காட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்றோம். கரெக்டா? இந்த காட்டன் எங்க இந்த உல் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்றோம். இந்த உல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஷீப்ஸ் கிட்ட இருந்து வருது. சோ இந்த ஆடுகள், செம்மறி ஆடுகள் கிட்ட இருந்து வர இந்த உல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து அந்த செம்மறி ஆடோட ஃபேட்டுமே சேர்ந்து வரும், அனிமல்ஸோட ஃபேட்டுமே வந்து சேர்ந்து ஒட்டிட்டு வருமா. இது வந்து ப்ராப்பரா வந்து நம்ம உடனே நெய்ய முடியாது. சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெய்தலுக்காக இதுல இருக்கிற அனிமல் ஃபேட்டை ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமன் யூரின் வந்து இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணுவாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஃபில்லர்ஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோம் காலத்துல இருந்தே இருக்குது. இந்த பசங்க வந்து அடிமைகள் ஊருக்கு வெளியே உட்கார வைக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த உள்ளெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சுப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடா போய் ஹியூமன் யூரினை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்களாம். ரோமன் மக்களோட யூரின் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக் டாய்லெட்ல இருக்கவங்களோட யூரின்லாம், இந்த யூரின்லாம் சும்மா கலெக்ட் பண்ண மாட்டாங்க, காசு கொடுத்து வாங்கணும். ஏன்னா வந்து யூரின் அவ்வளவு டிமாண்ட்ல இருக்கு இந்த வேலையினால. இந்த எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு டாக்ஸ் வேற போடுவாங்க, வரி பணம் வரைக்கும் கட்டுவாங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யூரின் பாஸ் பண்றதை வச்சு நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க பாருங்க. எனிவே இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டப்பால இந்த உள்ளையும் போடுவாங்க, அந்த யூரினையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுல ஏறி நின்று ரொம்ப நேரம் மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போதான் அந்த ஃபேட் வந்து அந்த உள்ள இருந்து ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இது மோஸ்ட் ஆஃப் டைம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு தொழிலாவே வச்சிருக்காங்க. இது ரோம்ல இருக்கிற அடிமைகள் செஞ்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, 7வது லீச் கலெக்டர். அட்டைப்பூச்சியை கலெக்ட் பண்றது. இது என்ன பெரிய வேலைன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. ஏழ்மையோட விளிம்புல இருக்கிற நிறைய பெண்கள் தான் வந்து இந்த வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ ஒரு அட்டைப்பூச்சி பேசிக்கா என்ன பண்ணும், ரத்தத்தை உரியும். ஒரு ரத்தத்தை உரியிற பூச்சியை கலெக்ட் பண்றதுக்கு பெஸ்ட் விதம் என்ன, நம்மளோட ரத்தத்தை உரிய விடுறது. அந்நியன் படத்துல காமிக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குளத்துல வந்து அதிகமா அட்டைப்பூச்சி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஏழை பெண்கள் யூரோப்ல வந்து உள்ளுக்குள்ள நடந்து போயிடுவாங்களாம். இந்த ஒவ்வொரு அட்டைப்பூச்சியும் வந்து அவங்க மேல ஒட்டி 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 அவங்க உடம்பு ஃபுல்லா ரத்தத்தை சக் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த குளத்தை விட்டு வெளியே வருவாங்களாம். அவங்களே வந்து இந்த அட்டைப்பூச்சி எல்லாத்தையும் தனியா பிச்சு எடுத்து அவங்க உடம்புல இருந்து ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கிற இந்த அட்டைப்பூச்சி எல்லாம் பிச்சு எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு அதை போய் அதுக்கப்புறம் மார்க்கெட்ல விற்பாங்க.
இது வந்து ஒரு கொடுமையான ஒரு ப்ரொஃபஷனாக இருந்திருக்கு. அதுக்காக அவங்க கொடுத்த விலை என்ன? ரத்தம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு அட்டைப்பூச்சியை தேவையில்லாம வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டைப்பூச்சினால நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதனால தான் அட்டைப்பூச்சிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அதை கலெக்ட் பண்றதுக்கு ஆனால் இவ்வளவு பெரிய சோகம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்து 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெதர் டேனர். இதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல, பிகாஸ் இட் இஸ் வெரி சிமிலர் டு சோப் மேனுஃபேக்சரர். எப்படி வந்து சோப் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அனிமல்ஸ் உள்ள கொண்டு வந்து ஸ்மெல் எல்லாம் அடிக்கும்னு சொன்னா, லெதர் டேனிங்கும் அதே தான். இந்த காலத்துல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஒரு வேலையை வந்து அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு அனிமலோட பாடி மட்டும் வந்து கிடைக்கும், அதுல வந்து நிறைய பேர் உள்ள அம்பெல்லாம் குத்தி இருக்கும், அதை சாகடிச்சிருப்பாங்க, அது இருக்கும். அந்த அனிமல் பாடியை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொல்றதுல இமேஜின் தான் பண்ணிப்பாங்க. அதான் போட்டோ போடல, தம்ப்நெயில்ல போட்டோ போட்டோ கூட நிறைய பேர் டென்ஷன் ஆகுங்க. இங்கே பிரெக்னன்சி போட்டோ போட்டாலே தம்ப்நெயில்ல நிறைய பேர் டென்ஷன் ஆகிறாங்க. எனிவே பேக் டு த டாபிக். நான் சொல்றது கேளுங்க. இந்த அனிமல்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்கின்னை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கின்ல இருந்து கம்ப்ளீட்டா முடியை கம்ப்ளீட்டா எடுத்து ரிமூவ் பண்ணணும். அந்த முடியும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தோலை வந்து காய விடணும் வெயில்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த தோலை வந்து நிறைய ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போகணும். இந்த ப்ராசஸஸ் மோஸ்ட் ஆஃப் இதை வந்து ஒவ்வொரு லேயரா வந்து கிளீன் பண்ணணும். கரெக்டா? அப்படி ஒவ்வொரு கிளீன் பண்றதுல வந்து ஒரு இதுல வந்து அனிமல்ஸோட யூரின் இன்வால்வ் ஆகும்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு லேயர்ல இருந்துகிட்டு அனிமல்ஸோட டங், ஸோ வந்து சாணம், அதையுமே வந்து தண்ணியில கரைச்சி அதுக்குள்ள முக்கிய எடுத்துன்னு பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும். இது அதே மாதிரி சிட்டிஸ்ல எங்கேயுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஊருக்கு வெளியே தான் இந்த லெதர் டேனிங்கை யூஸ் பண்ண செய்யலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் லெதர் மட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து கொடுமையான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9வது பிரெஞ்ச் பெகர்ஸ். பிச்சை எடுக்கிறது நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி திட்டுவாங்க, நம்ம வந்து மார்க் வாங்கினா போய் பிச்சை எடுறான்னு சொல்லுவாங்க. பட் பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை நீங்க இப்போ தெரிஞ்சுப்பீங்க. ஸோ சில வருஷங்களுக்கு முன்னாடி பிரான்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா பிச்சை எடுக்கிற தொழில் வந்து ரொம்பவே கடினமான ஒரு தொழில். அதுக்கு காரணம் என்னன்னா, பிரெஞ்சு மக்கள் இருந்துகிட்டு யாருக்கு உடம்பு ரொம்பவே கடினமா இருக்கோ, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் காசு கொடுப்பாங்களாம். ஸோ இதுக்காகவே பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற பிச்சைக்காரங்க வந்து நாளுக்கு நாள் அவங்களோட கையை அவங்களே வெட்டிக்கிறது, ஒரு கண்ணை பிச்சை எடுத்துக்கிறது, வாயை வந்து கம்ப்ளீட்டா வாயில இருந்து காது வரைக்கும் கிழிச்சிடுறது. இதோட இமேஜஸ் எல்லாம் கூகுள்ல இருக்குது. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த மாதிரி உடம்பை வந்து எந்த அளவுக்கு வருத்திக்கிறாங்களோ, ஒரு கம்ப்ளீட்டா தலையை வந்து பிச்சு எடுத்துக்கிறது, பிசிக்கலா வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு காமிச்சுக்கிறதுக்காக தான் உடம்ப தானே வருத்திக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டில் பெக்கரா சில வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து அவ்வளவு கொடுமையான ஒரு தொழில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 10வது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா காங் ஃபார்மர். ஸோ காங் ஃபார்மர் இது வந்து இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப கொடுமையான விஷயம் இதுதான். காங் ஃபார்மர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதர் வேர்ட்ஸ் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கூட இந்தியாவில் இப்படி ஒரு தொழில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். மனுஷனோட மலத்தை உள்ளுக்குள்ள போய் அள்ளி எடுக்கிறது இல்லை கிளீன் பண்றதுங்கிறது வந்து எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். பட் இதுவுமே வந்து ஒரு தொழிலா இருந்துட்டு இருக்கு. இது ஒரு ஸ்டெப் அதிகமா போய் இந்த லிஸ்ட்ல நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ராயல் கிளீனர்ஸ் ஆஸ் வைப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராயல் ஆஸ் வைப்பர்ஸ்னா பேர்ல இருக்கிற மாதிரியே அரச குடும்பத்தில் இருக்கவங்க வந்து கடவுளுக்கு சமமானவங்களை யூரோப்ல பார்த்துட்டு இருந்தாங்க. யூரோப்ல மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ராயல் ஆஸ் வைப்பர்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்லப்படுற கடவுள் இருந்துகிட்டு கண்டிப்பா தப்பான விஷயத்துல எல்லாம் கை வைக்க மாட்டார். கரெக்டா? இன்க்ளூடிங் அவரோட சொந்த ஆஸ்ல கூட அவர் கை வைக்க மாட்டார். அதனால இந்த ராயல் ஆஸ் வைப்பர்ஸோட வேலை என்னன்னா, அவருக்கு கிளீன் பண்ணி விடுறது தான் இந்த ஒரு வேலையே. இதை கிளீன் பண்ணி விடுறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவரோட ஃபீசிஸ் இல்லை ஷிட்டை வந்து தனியாக கலெக்ட் பண்ணி போய் அதை வந்து ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி அவரோட உடம்பு கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறத வந்து சொல்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழிலா இருந்திருக்கு. ஒரு மனுஷனோட ஹெல்த் வந்து அவன் பாஸ் எக்ஸ்கிரீட்டை வச்சே சொல்ல முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதவே வந்து டெய்லி ஒரு ரொட்டீனாவே வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இதை கிளீன் பண்ணி அனலைஸ் பண்றதே ஒரு தொழிலா இருந்திருக்கு. ரொம்பவே கஷ்டமான ஒரு தொழில் நம்ம இன்னைக்கு யோசிக்கலாம். பட் அந்த காலத்துல இந்த யூரோப் மக்கள் இருந்துகிட்டு இது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ப்ரைடா பார்த்துக்கிட்டீங்கன்னா, அரசனோடது ஒரு கிங்கோடதுங்கிறதுனால இது வந்து நான் தான் பண்றேங்கிறதுல ஒரு கெத்து எடுத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் எவ்வளவு கடினமான ஒரு வேலைங்கிறத யோசிச்சு பாருங்க. அண்ட் லாஸ்ட் 11வது விஷயம், இது அந்த அளவுக்கு கொடுமையான விஷயம் இல்லைனாலும் இன்னைக்கும் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் இருக்கிறதுல கொடுமையான நினைச்சது வந்து இந்த ராயல் ஆஸ் வைப்பர்ஸ் தான். அது போக இந்த லாஸ்ட் ஒன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்னிஃபர்ஸ். ஸ்னிஃபர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ஃப்யூம் ஸ்னிஃபர். பெர்ஃப்யூமை மோந்து பார்க்கறது. அப்போ உங்களுக்கு தோணும், பெர்ஃப்யூமை மோந்து பார்க்கறது என்னடா பெரிய கொடுமை இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்றேன். பெர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணி பார்க்கறது வெறுமனே பெர்ஃப்யூம்ல கையில் அடிச்சு ஸ்மெல் பண்றது ஷாப்ல அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டி. அப்போ வந்து ஒரு பெர்ஃப்யூமை எப்படி ப்ராப்பராக டெஸ்ட் பண்ண முடியும் அதை மோந்து பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேரை கூப்பிட்டு வருவாங்களா, நிறைய பேர் குளிக்காதவங்கள, நிறைய பேர் குளிச்சவங்கள, இது மேனுஃபேக்சரிங். அப்போ நிறைய பேர் குளிச்சவங்கள, நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் வந்து காட்டுக்குள்ள இருந்தவங்கள, சுத்தமா பர்சனல் ஹைஜீனே இல்லாதவங்க, இந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு வந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஒரு பெர்ஃப்யூம் வந்து கண்டினியூஸா பாஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட ஹக்கில் அடிப்பாங்க, பாடி பார்ட்ஸ் எங்க அடிக்க முடியுமோ எல்லா இடத்துலயும் அடிப்பாங்க. இந்த ஸ்னிஃபரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடமா போய் மூந்து பார்த்து அது எவ்வளவு நல்லா இருக்கு ஸ்மெல்லுங்கிறத எழுதுறது. அதை ஒரு செகண்ட் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொருத்தங்களோட 10 நாள் குளிக்காதவனோட ஹக்கில் போய் ஸ்மெல் பண்ணி அது எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளோ கடினமான ஒரு வேலையா இருக்கும். ஸோ பிஃபோர் பெர்ஃப்யூம் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் பெர்ஃப்யூம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு வேலைன்னு. எனிவே இதுதான் 11 மோஸ்ட்
டிஸ்கஸ்டிங், அதே நேரத்தில் ஹிஸ்டரியிலேருந்து எலிமினேட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுற, எலிமினேட் பண்ண வேண்டிய கஷ்டமான தொழில்கள் இதுதான். இதுல நீங்க எந்த ஒரு வேலை தெரியாம கூட, ஒரே ஒரு வேலை தான் நீங்க பண்ண முடியாதுன்னு சொன்னா எந்த ஒரு வேலை மட்டும் நீங்க பண்ணாம இருப்பீங்க? மற்ற வேலையெல்லாம் பண்ணலாம், பட் ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பண்ண முடியாதுன்னு சொன்னா நீங்க எதை பண்ணுவீங்க? அண்ட் இந்த லிஸ்ட்ல ஒரே ஒரு வேலை மட்டும் நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எதை பண்ணுவீங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல இந்த மாதிரி ஃபன்னான ஒரு டாபிக்கோட வந்து மீட் பண்றேன். Until then, bye. Madan Gowri signing off here. Cheers. Have a great day. Bye. Take care. And உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வேலையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னா, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணுங்க. பாஸ் என்கிற பாஸ்கரன் மாதிரி கொஞ்சம் ஃபன்னா தான் போயிட்டு இருக்கும். எனவே நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, bye. Madan Gowri signing off here. Cheers.